தமிழக அரசியலில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக முயற்சிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களானது வெளியாகி இருக்குங்க. இது பற்றி நிர்மல்குமார் அவர் ஒரு பேட்டியில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, திமுக எப்போதுமே தனித்து நின்று 50 சீட்டுகளை கூட வாங்க முடியாது அப்படின்னும், திமுக கூட்டணி கட்சியால் தான் கடந்த ஆண்டுகளில் கூட ஆட்சி அமைக்க முடிந்தது அப்படின்னும் அவர் பதிலடி கொடுத்திருந்தார். தமிழக சட்டசபையில் தமிழக எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் சிடிஆர் நிர்மல்குமார். இவர் சமீபத்தில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உரிமைகள் திட்டத்தின் கீழே வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை ரிப்பன் வெட்டி துவங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்தித்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் மின்வாரிய பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னும், பழனி வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணை தேவைப்படுது அப்படின்னும், இந்த விஷயத்தில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காரு. பல போலி பத்திரங்கள் 5 ஆண்டுகளில் நிறையவே நடந்திருக்கு. ஸோ இது தொடர்பாக இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல சட்டவிரோத பதிவுகள் தான் நடந்திருக்கு. இந்த போலி பத்திரப்பதிவுகள் எந்த இடத்துல வேணாலும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும், இவ்வளோ பெரிய விசாரணை இந்த ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்றதையும் அவர் முன் வச்சிருக்காரு. ஒன்றாவது, கடந்த ஆட்சியில் சிபிசிஐடி விசாரணை போனச்சா அப்படின்றது பழனி கோவில் நில விவகாரத்தில் நுணுக்கமாக விசாரணை நடந்துட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்டாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் ஏதாவது போலி பத்திரப்பதிவுகள் எல்லாம் நடந்திருக்கு, உங்களை ஏமாற்றி யாரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட தாராளமாக பொதுமக்கள் புகார் கொடுங்க, அதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பொதுவாக பார்த்திங்கன்னா இது கிரிமினல் வழக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அரசுக்கு சொந்தமான நிலங்களை அரசுக்கு தெரியாமலே பதிவு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ அதை செய்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றின எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான தண்டனைகளும் வழங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாமகவோட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு, அரசியல் படுதல் அப்படிங்கிறது ஆள் பிடிக்கிற வேலைலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு திரும்ப பேசினதை திமுகவை குதிரைப்பேர விவகாரத்தில் பல கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியானுச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தனியாக நின்னா 50 சீட்டுகள் கூட வாங்க முடியாது. திமுக இது வரைக்கும் ஜெயிச்சதுக்கான காரணமே கூட்டணி கட்சியால் தான் இதெல்லாம் நடந்திருக்கு, சாத்தியமாயிருக்கு அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கும் பொழுது அறிவாலயம் போக மாட்டாராம். லண்டனில் இருந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடக்கக்கூடிய அளவுக்கு கட்சியானது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சாடி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பதவிக்கும் கட்சியில் சேர்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதிமுக எம்எல்ஏக்கள் மக்களை சந்திக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏவாக தொடர்வது அப்படிங்கிறதுலாம் சாதாரண ஒரு விஷயமும் கிடையாது. ஆர்பி உதயகுமார் ஒரே கட்சியில் 5 நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடியவர் அப்படின்னும், ஆர்பி உதயகுமார் அதிமுக பொதுச் செயலாளராக முயற்சி செய்துட்ருக்கார் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பதட்டத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுகவினர் சென்னையில் முடங்கி கிடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் வெளியில் வரக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களை கொடுத்துருந்தாங்க. மேலும் ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஒரு சில செல்லா காசுகள் சலசலப்புகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க ஏற்படுத்தினாலுமே கூட இந்த கட்சியில் எந்த பின்னடைவும் கண்டிப்பாக ஏற்பட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் வீடியோ ஒன்றையும் கூட வெளியிட்டிருந்தாருங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாமானிய ஏழை எளிய மக்களுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். அதே மாதிரி அவர் மறைந்ததுக்கு அப்புறமா புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய அயராத உழைப்பால் இந்தியாவினுடைய 3ஆம் பெரிய இயக்கமாக இந்த அதிமுக உருவாக்கினாங்க. சொல்லப்போனால் 234 சட்டமன்ற தொகுதிகளுமே இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வச்சு மாபெரும் வெற்றி பெற வைத்தது அப்படின்னா இந்த ஆட்சி தான் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கத்தை வெல்ல இனி யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி வரலாறுகள் எல்லாம் நிரூபித்தது அதிமுக தான். இந்த 2 பெரிய தலைவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா தொண்டர்கள் கண்ட பொக்கிஷமா 2 பெரும் தலைவர்களுடைய வடிவமா 8 கோடி மக்களுடைய நம்பிக்கையா இருந்தது யார் அப்படின்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் தான் இந்த இயக்கத்துக்கு பொக்கிஷமாக கிடைச்சார் அப்படின்னும்,
ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய மன்னராட்சியை ஒழித்து மீண்டும் மக்களாட்சி மலர எளிய தொண்டராக போராடினவர் அப்படின்னா அவர் வந்து எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக வந்து தூங்கணும், வளமான எதிர்காலத்தை வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது வரைக்குமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும், அதையெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மக்களுக்கும் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறத இவங்களால வந்து பொறுத்துக்க முடியாதவங்க தான் எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த கட்சியை வந்து சிதைத்து விடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் முயற்சிகள் எடுத்தாலுமே கூட அவங்க தோற்று தான் போவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்க்கக்கூடிய எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா தான் அந்த நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் வந்து தெரிவிச்சிருக்காருங்க. மதுரை தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய முக்தீஸ்வரர் கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி மக்களுக்கு அன்னதானம் வழங்கின அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து, அதாவது எதிர்க்கக்கூடிய எல்லாரும் இணைந்தால் நிச்சயமாக வந்து வெற்றி நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் திமுக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், விசிக, திருமாவளவன் இவங்க எல்லாருமே ஆட்சிக்கு மாறான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 20% ஆதரவு, 80% எதிர்ப்பு அப்படின்ற நிலையில தான் இருக்காங்க. திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் 50 ஆண்டு கால வரலாறு, கொள்கை கொண்ட, மக்கள் நம்பிக்கை கொண்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% திமுகவினுடைய எதிர்ப்பு தாங்க பிரிந்து நிற்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிரிந்து நிற்குதுன்றதுக்காக சிதைந்து விடக்கூடாது, அனுபவத்தின் அடிப்படையில் மக்களுக்கு விடியல் கிடைக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்பக்கூடிய நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதிமுகவோட பல கட்சிகள் இணைய அதிமுக பாஜக கூட்டணி தடையாக வந்து உள்ளதா அப்படின்ற கேள்விக்கும் நல்ல நோக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்யலாம் அப்படின்னு அவர் வந்து பதில் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் அரசு கஜானாவில் இருந்த பணம் எல்லாமே மக்களுடைய பணம், அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு அப்படின்னும், ஆனால் திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அந்த அரசு கஜானா பணம் எல்லாமே அவங்களுடைய பணம் அப்படின்னு சட்டசபையில் சர்வ சாதாரணமாக வந்து எடுத்து வச்சாங்க. 500 கோடி 1000 கோடி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதை வந்து கலையாகவே வந்து வச்சுருக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஸோ கூட்டணிக்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம், கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கெல்லாம் சரியாக வரும் அப்படின்ற மாதிரிலாம் ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வச்சுருந்த குறி எப்போவுமே வந்து தப்பவே தப்பாது, வேட்டியன் குறி வைத்தா வெல்வார் அப்படின்றத மாதிரி எடப்பாடி பழனிசாமி குறி வைத்தார் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீதிமன்ற வழக்குகள், தேர்தல் ஆணைய விசாரணைகள் அதிமுகவுக்கு தடையாக இருக்குமா அப்படின்ற கேள்விக்கும் கண்டிப்பாக நல்ல காலம் பிறக்கும், அதிமுகவிற்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அரசியல் சார்ந்த அப்டேட்டான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.